Thank you, Jesus. கர்த்தர் இந்த நேரத்திலும் நம்மோடு இடைப்படும்படியாக மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 9வது அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 9:21. அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறுவயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது, சிறுவயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது என்று தகப்பன் சொல்லுகிறார். இங்கே பார்க்கும் பொழுது இந்த மார்க் 9ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் ஒரு வேதனையான ஒரு சம்பவம். இங்கே இயேசு கிறிஸ்து பார்க்கும் பொழுது அவர் மலையின் மேல் ஏறி மறுரூபம் அடைகிறதான ஒரு நேரம். சில மணி நேரம் இயேசு கிறிஸ்து மலையின் மேல் தன்னுடைய முக்கியமான சீஷர்களாக இருக்கிற பேதுரு, யாக்கோபு, யோவான் என்பவர்களோடு கூட மலை மேல் ஏறி போயிட்டாரு. கீழே மீதி 9 பேர் இருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு தகப்பன் ஒரு வாலிப மகனை கொண்டு வந்து அவனுக்கு இருக்கிற பிசாசின் பிரச்சனைகளை குறித்து சொல்லுகிறான். அவனுக்கு இருக்கிற பிசாசு அவனை பேச முடியாமல் கேட்க முடியாமல் செய்திருக்கிறது. அநேக முறை அவனை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளுகிறது, கொல்ல முயற்சி செய்கிறது. வலிப்பு வியாதி அந்த வாலிபனுக்கு இருக்கிறது. இப்படி மல்டிபிள் ப்ராப்ளம், ஊமையும் செவிடு, ஃபிட்ஸ், தற்கொலை செய்ய வைக்கிற ஆவி, இப்படி பல விதங்களிலே இந்த வாலிபன் பாதிக்கப்பட்டிருக்கிறான். இந்த பாண்டேஜ் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் சீஷரிடத்துல 9 பேரிடத்துல கொண்டு வந்த பொழுது அவர்களால் அதை துரத்தவே முடியல. அந்த அளவுக்கு அந்த பாண்டேஜ் ஸ்ட்ராங்கா இருந்தது. அப்போ ஆண்டவர் மலையின் மேலிருந்து இறங்கி வராரு. இறங்கி வரும் பொழுது அந்த தகப்பன் சொல்றாரு, இப்படி சீஷரிடத்துல மகனை கொண்டு வந்து அவர்களால் துரத்த முடியல, அப்ப அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்ல வரும் பொழுதே அந்த அசுத்தாவை அலக்களிக்கிறது. அலக்களித்து கீழே விழுந்து நுரை தள்ளி கீழே விழுகிறான். அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து அங்கதான் கேட்கிறார், இது இவனுக்கு எவ்வளவு காலம் உண்டாயிற்று அப்படின்னு கேட்கிறார். அதற்கு தகப்பன் சொல்றாரு, இது இவனுக்கு சிறுவயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். சின்ன வயசுல இருந்து, சின்ன பையனா இருந்த காலத்திலிருந்தே இவனுக்குள்ள இந்த அசுத்தாவி இருந்து இவனை ஊமையாக செவிடாக மாற்றி விட்டது. இவனை கொல்ல பல முறை முயற்சி செய்திருக்கிறது. வலிப்பு வியாதி அடிக்கடி இவனுக்கு வருகிறது. இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகள், பலதரப்பட்ட போராட்டங்கள், இப்படியாக பாதிக்கப்பட்ட நிலைமையிலே இந்த வாலிபன் சின்ன வயசுல இருந்தே பாதிக்கப்பட்டிருக்கிறான். அப்ப இவனுடைய நிலைமை உண்மையிலேயே ரொம்ப வேதனைக்குரிய காரியம். வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து ஆரோக்கியமா இருந்ததே கிடையாது. எந்த நேரத்துல எங்கே தண்ணீர்ல விழுவான்னு தெரியாது, எங்க தீயில விழுவான்னு தெரியாது, எந்த இடத்துல வலிப்பு வரும்னு தெரியாது, பேச முடியாது, கேட்க முடியாது, எல்லாமே பிரச்சனை. இது அவனுக்கு சிறு வயது முதற்கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த தகப்பன் இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லி அவனை விசுவாசிக்கும்படி சொல்றாரு. நீ விசுவாசினா கண்டிப்பா மகனுக்கு விடுதலை கிடைக்கும்னு ஆண்டவர் இங்கே வாக்கு கொடுக்கிறார். அப்பொழுது தகப்பன் சொல்றான், ஆமாண்டவரை நான் விசுவாசிக்கிறேன், என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்கிறான். நான் உண்மை விசுவாசிக்கிறேன், ஆகிலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். இப்ப அவன் விசுவாசிக்கிறானா இல்லையா? இல்லையா? விசுவாசிக்கிறேன் ஆண்டவரை, நாங்க அவிசுவாசத்துக்கு இடமே கிடையாது. விசுவாசிக்கிறேன் ஆண்டவர், ஆகிலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யணும். அதுல மீனிங்லெஸ், அதுல அவன் சொல்றதுல என்ன அர்த்தமும் கிடையாது. அவன் விசுவாசிக்கிறதாவும் சொல்லல, விசுவாசிக்கலன்னு சொல்லல. ரெண்டுக்கு நடுவில் அப்படியே ஒரு என்ன சொல்றதுன்னா அப்படி உழப்பி விடுகிறான். ஏதோ ஒன்று சொல்லி அந்த நேரத்தில் சமாளித்து விடுகிறான். ஆண்டவருக்கு தெரிகிறது விசுவாசம் இல்லாமல் இருக்கிறான் என்று சொல்லி. அதனாலதான் அவங்களை கடிந்து கொண்டார். அதன் பிறகு ஆண்டவர் அந்த வாலிபனை அவர் விடுதலை செய்து விடுகிறார். ஏன் எங்களால் கூடாமல் போனதுன்னு கேட்கும் போது, உங்கள் அவிசுவாசத்தினாலதான் சொல்றார். அப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது சின்ன வயது முதற்கொண்டே இன்னைக்கு பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். சின்ன வயசுலேயே பாதிக்கப்படுகிறார்கள். சிறு வயது முதற்கொண்டே
பிள்ளைகள் பாவத்திற்குள் இழுக்கப்படுகிறார்கள். சிறு வயது முதற்கொண்டே பிசாசின் ஆவிகள் பிள்ளைகளை தொடுகிறது, பிள்ளைகளை பாவ வாழ்க்கைக்குள் இழுக்கிறது. என்றும் இல்லாத அளவுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு பிசாசினால் நடத்தப்படுகிறார்கள், பிசாசினால் நிறைந்திருக்கிறார்கள். பிசாசுடைய சுபாவங்கள், பிசாசுக்குரிய தன்மைகள், பிசாசினுடைய பாவ கிரியைகள் எல்லாமே இன்னைக்கு சின்ன வயசு பிள்ளைகளிடத்துல இருக்கிறது. அப்போ இந்த காரியத்தை குறித்து நம்ம கவனிக்கணும். அப்ப இந்த சின்ன வயசுலயே இன்னைக்கு பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் ஏராளம் இருக்கும் பொழுது இவர்களை விடுதலை செய்ய வேண்டியது மிகவும் அவசியம். இந்த சின்ன வயசுல இருந்தே அவர்களை பிசாசு ஆளுகை செய்யும் பொழுது அதை நம்ம அவங்களை விடுதலையாக்க வேண்டியது நம்ம கையில தான் இருக்கிறது. அவர்களுக்காக நம்ம கண்டிப்பாக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஒரு வீடியோ ஒன்றை நான் பார்த்தேன். அதுல பார்க்கும்போது ஒரு சமீபத்திலே எப்ப நடந்துச்சுன்னு தெரியல, ஒரு கொலை சம்பவம். அந்த கொலை சம்பவத்துல பார்க்கும் பொழுது அதுல ஈடுபட்டதுல ஒருவன் 22 வயது உள்ளதான வாலிப பையன் அந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டு அவன் இப்ப ஜெயில தான் இருக்கிறான்னு நான் நினைக்கிறேன். அந்த 22 வயது உள்ள அந்த வாலிபனை குறித்து அந்த காரியம் பார்க்கும்போது தெரிஞ்சது, அவனுடைய தகப்பனும் ஒரு துன்மார்க்கனா இருந்திருக்கிறான். இந்த வாலிப பையனுடைய தகப்பன் ஒரு துன்மார்க்கனா இருந்திருக்கிறான். அவனை 20 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு கூட்டம் அவனை கொலை செய்திருக்கிறது. இந்த பையனுடைய தகப்பனை 20 வருஷத்துக்கு முன்பாக கொலை செய்திருக்கிறார். அப்போ இவனுக்கு என்ன வயசு? 2 வயசு. யோசிச்சு பாருங்க, இவனுடைய தகப்பன் கொல்லப்படும் பொழுது இவனுக்கு 2 வயசு. இப்பொழுது இவன் 22 வயதாகும் பொழுது, அதாவது 20 வருஷம் கழித்து தன் தகப்பனை கொன்றவனை அவனை தேடி ஒரு கூட்டாளிகளோடு இணைந்து, ஒரு கொலைவெறி கூட்டத்தோடு இணைந்து அவன் பழி தீர்க்கிறான். அதுல சொல்றாங்க, காரணம் சொல்றாங்க, அவனுடைய தாய் அவனை அதை சொல்லி சொல்லியே வளர்த்திருக்கிறாள். உன் தகப்பனை இவன் தான் கொலை செஞ்சிருக்கிறாங்க, அதனாலே இவனை விடக்கூடாது, நீ வளரும் பொழுது உன் தகப்பனை கொன்றவனை கொன்று விட வேண்டும் என்று அந்த தாய் அந்த மகனுக்கு சொல்லி 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 வளர்த்திருக்கிறாள். இப்ப இந்த 22 வயசுல அவன் பார்க்கும் பொழுது தன் தகப்பனை கொன்றவனை 20 வருஷம் கழிச்சு பழித்திருக்கிறான். அப்போ இன்னைக்கு பார்க்கும் பொழுது இன்னைக்கு இப்படிதான் பிசாசு பாருங்க, எவ்வளவு தூரம் ஒருவருக்குள் ஒரு கொலை வெறியை தூண்டி விடுகிறது. இப்ப இந்த சம்பவத்தை நான் சொன்ன சம்பவத்துல பார்க்கும் பொழுது அந்த தாயே மகனுக்குள் ஒரு கொலை வெறியை தூண்டி விட்டு அதிலே அந்த ஆவிகள், அந்த கொலைவெறியின் ஆவிகள் அவனுக்குள் வருவதற்கான ஒரு ஏதுவான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி அப்படியே வளர்த்து கடைசியில இன்னைக்கு இவன் ஜெயில போயிட்டான். பாருங்க, யோசிச்சு பாருங்க, இவன் நல்லா வாழ வேண்டியவன், கடைசியில இவனுடைய வாழ்க்கை இங்கே சிறைச்சாலையில போய் முடிவடைகிறது. அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம கவனிக்கணும். இன்னைக்கு சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு தவறான பாதையிலே நடத்தப்படுகிறார்கள். சில பெற்றோராலேயே தவறான பாதையிலே நடத்தப்படுறாங்க. சில சுற்றுமுற்றும் இருக்கிற ஜனங்களால் தவறான பாதையிலே நடத்தப்படுகிறாங்க. சில சூழ்நிலைகளால் தவறான காரியத்தை கற்றுக்கொள்கிறார்கள். சிலர் அசுத்தாவிகளால் தவறான பாதையிலே இழுக்கப்படுகிறார்கள். இப்படி பல விதங்களிலே பார்க்கும் பொழுது சின்ன வயது பிள்ளைகள் முதற்கொண்டு இன்னைக்கு பிசாசினால் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு அது தவறு என்று, பாவம் என்று அறியக்கூடாத பருவத்தில் இருக்கும் பொழுதே பிசாசு அவர்களை ஆட்கொண்டு அவர்களுக்குள் தவறான காரியங்களை விதைத்து தவறான காரியங்களிலே நடத்தி அவர்களை தவறானவர்களாய் வருங்காலத்தில் உருவாக்கி விடுகிறது. அப்போ இந்த நாட்களிலே இதற்கு நம்ம ஜெபிக்கணும். இப்படிப்பட்ட சின்ன பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய கிருபை வெளிப்பட வேண்டும். அவர்கள் மேல் இருக்கிற கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும். அவர்கள் இந்த ஏஜ்ல விட்டுட்டால் அதன் பிறகு பிற்காலத்தில் அவர்கள் ஒரு மோசமானவர்களாய், துன்மார்க்கம் உள்ளவர்களாய் அவருடைய எதிர்காலமானது மாறிவிடுகிறது. அப்போ இதிலிருந்து பார்க்கும் பொழுது இதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டி இருக்கிறது. சிலர்லாம் இடத்துல ஜெபிக்க வருவாங்க. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையை பத்தி விசாரிக்கும் போது சொல்லுவாங்க, அவங்க வெளியில சொல்ல முடியாத சில விஷயத்த சொல்லுவாங்க. என்னுடைய சின்ன வயசுல இருந்தே எனக்கு இந்த சுபாவம் இருக்குது அப்படின்வாங்க. சின்ன வயசுல இருந்தே சில கெட்ட விஷயம் இருக்குது, சின்ன வயசுல இருந்தே இந்த பாவத்திற்குரிய தன்மை எனக்குள்ள இருந்துச்சுன்னுவாங்க. அப்போ அந்த சின்ன வயசுல இருந்தே அது அவங்களை அறியாமலே அந்த காரியத்தை உணரக்கூடாத ஒரு பருவத்தில் சின்ன வயசுல இருக்கும் பொழுதே இந்த ஆவிகள் அவரிடக்குள் சில காரியங்களை விதைக்கிறது. அதன் பிறகு வளரும் பொழுது அவருடைய வயதிற்கு ஏற்ற விதத்தில் அந்த பாவம் வெளிப்படுகிறதா இருக்கிறது. அதனால் இந்த நாட்களிலே
நம்ம ஜெபிக்கணும், அதற்கமாய் ஜெபிக்க வேண்டி இருக்கிறது. இந்த ஆவிகளை நம்ம கட்டி ஜெபிக்க வேண்டி இருக்கிறது. இந்த அசுத்த ஆவிகளை எல்லாம் நம்ம துரத்தி நம்ம ஜெபிக்க வேண்டியதா இருக்கிறது. நம்ம ஜெபிக்கும் பொழுதுதான் வரும் காலத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு என்று ஒரு பெரும் கூட்ட ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதனாய் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது அவர் இருக்கிற அந்த காலகட்டத்திலே சிலர் பிள்ளைகளை கூட்டிட்டு வந்தாங்க. பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து அவர் மேல், அந்த பிள்ளைகளின் மேல் கைகளை வைக்கும்படி கூட்டிட்டு வந்தாங்க. அப்பொழுது கூட்டிக் கொண்டு வந்தவர்களை சிலர் தடுத்தாங்களாம். சீஷர்களை தடுத்தாங்கன்னு போட்டிருக்கு, தடுத்தாங்க. அப்ப தடுக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள். அப்போ அவங்களை தடுக்காதீங்க, என்கிட்ட கொண்டு வாங்க, நான் அவர்களை தொட்டு நான் ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த தடையை விலக்கி, தடை செய்தவர்களை தடுத்து ஆண்டவர் அந்த பிள்ளைகள் மேல் கைகளை வைத்து ஆசீர்வதிக்கிறத பார்க்க முடிகிறது. அப்போ இதிலிருந்து நமக்கு ஒரு காரியம் புரிகிறது, ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவங்கள அதை தொடுவதற்கு தடுத்தவங்களை கூட தடுத்துட்டாரு. இல்ல, அவங்களை கொண்டு வரட்டும் என்று சொல்லி அந்த பிள்ளைகளின் மேல் கைகளை வைத்தார். இயேசு கிறிஸ்துவின் காலத்தை நீங்க பாருங்க. மார்க்கு 11ஆம் அதிகாரம், மத்தேயு 21ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு நேராய் பவனி வருகிறார். பவனி வருகிற நேரத்திலே அந்த இடத்திலே அநேகர் ஓசனா என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி துதிக்கிறாங்க. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் கழுதையின் மேல் இயேசு கிறிஸ்துவை ஏற்றி தங்கள் வஸ்திரங்களை தரையிலே விரித்து இயேசு கிறிஸ்து முன்னாலும் பின்னாலும் குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு கர்த்தரை துதித்துக் கொண்டே வருவாங்க. துதித்து கொண்டே வந்து தேவாலயத்துக்கு வருவாங்க. தேவாலயத்துல வரும் பொழுது பெரியவர்கள் அமைதியாயிடுறாங்க. அங்கே பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள் கர்த்தரை துதிக்கிறாங்க. சின்ன பிள்ளைகள் கர்த்தரை துதிக்கிறாங்க. அப்ப இந்த பிள்ளைகள் எப்படி துதிக்கிறாங்க? அதுக்கு முன்னால் அந்த பெரியவர்கள் துதிக்கும் பொழுது அதை பார்த்துட்டே வந்தாங்க. பெரியவர்கள் ஆண்டவரை துதிக்கும் பொழுது கவனிச்சுட்டே வந்தாங்க. இப்ப பெரியவங்க அமைதி ஆயிட்டாங்க, பிள்ளைகள் துதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பரிசேயர்கள் எரிச்சல் வருது. இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ அப்படின்னாங்க. ஆண்டவர் சொன்னாரு, ஆம் கேட்கிறேன் அப்படின்னாரு. சொல்லிட்டு சொன்னாரு, பகன்யனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீருடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் துதி உண்டாக பண்ணினீர் என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்று சொல்லி ஆண்டவர் கேட்டார். சங்கீதம் 8:2 சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனத்தை இயேசு கிறிஸ்து மேற்கோள் காட்டி சொல்றாரு. பகன்யனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீருடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாங்கினாலே துதி உண்டாகும்படி செய்தீர் என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையான்னு கேட்டார். அப்போ இந்த துதி அவர்களை துதிக்க வைத்தது. அந்த துதி பாருங்க, பிசாசின் கிரிகளை அடக்கக்கூடியதா இருந்துச்சு. சின்ன பிள்ளைகள் துதிக்கிற துதி அங்கே பிசாசின் கிரிகளை அடக்கக்கூடியதா இருந்துச்சு. அதனால இந்த நாட்களிலே நம்ம தேவ சமூகத்திலே ஜெபிக்கணும். பிள்ளைகளை பிசாசு ஆதிக்கம் செலுத்தாதபடிக்கு அவர்கள் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் மாறுவதற்காக நம்ம ஜெபிக்கணும். அதற்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே சொல்லுகிறேன், ஆண்டவர் அந்த பிள்ளைகளை தன் கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக் கொள்வார். அந்த பிள்ளைகளை கர்த்தர் தம்மை துதிக்கிறவர்களாய் மாற்றுவார். அவர்கள் துதியின் மூலமாய் பிசாசு கிரியைகள் கட்டுப்படுத்தப்படும். அதன் மூலமாய் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். அதனால் இந்த நாட்களிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். நம்மை சுற்றிலும் இருக்கிற இன்னைக்கு உலகத்துல பார்க்கும் பொழுது பிள்ளைகளின் வாழ்க்கை மிக மோசமாய் கேள்விப்படுகிறோம். சின்ன வயது பிள்ளைகள் முதற்கொண்டு பாவத்தின் உச்ச கட்டத்தில் இருக்கிறார்கள். பலர் போதைப் பொருட்களிலே அடிமைகளாய் இருக்கிறார்கள். பலர் பாவத்திலே அடிமைகளாய் இருக்கிறார்கள். பல விதமான அசுத்தமான காரியங்களுக்கு தங்களை உட்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சின்ன வயதில் இருக்கும் பொழுதே பாவத்தை அவர்கள் மிகவும் துணிகரமாய் செய்கிறவர்களாய் இந்த காலகட்டத்தில் இருக்கிறாங்க. அதனால இந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது இதற்காக நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய ஜெபம் நிச்சயமாகவே ஒரு பெரிய விடுதலையை பிள்ளைகளின் நடுவில் கொண்டு வரும். அதனாலே ஆண்டவர் அன்றைக்கு அந்த வாலிபனை முன்வைத்து கர்த்தர் சொன்னது போல இன்றைக்கு நம்ம கவனிக்கணும். சிறு வயது முதற்கொண்டே பாதிக்கப்பட்டவர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்காக நம்ம கண்டிப்பாக ஜெபிக்கணும். கர்த்தர் அவர்களை விடுதலையாக்க விரும்புகிறார். அவர்களை கர்த்தர் தமக்காக பிரித்தெடுக்க விரும்புகிறார். கர்த்தர் அவர்களை தமக்கு என்று பயன்படுத்த விரும்புகிறார். அதற்காக நாம் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டியிருக்கிறது. கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, இது இவனுக்கு எவ்வளவு காலமாய் இருக்கிறது என்று கேட்ட பொழுது இது இவனுக்கு சிறு வயது முதற்கொண்டே இருக்கிறது என்று தகப்பன் சொன்ன அந்த காரியத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, சிறு வயது முதற்கொண்டு
கொண்டே இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் பிசாசினால் பாதிக்கப்படுகிறார்கள். ஆண்டவரே, அசுத்தாவிகளினால் ஆட்கொள்ளப்படுகிறார்கள். பாவத்திலும் பலவிதமான போதைப் பொருட்களிலும் தவறான காரியங்களிலும் அவர்கள் தள்ளப்படுகிறார்களே. தேவனே, இந்த பிள்ளைகள், பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாட்களிலே சிறு பிள்ளைகள், ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள் முதற்கொண்டு ஆண்டவரே, பசங்க பெண் பிள்ளைகள் எல்லாரும் தவறான பாதையில் இருக்கிறார்களே. பலவிதமான போதைப் பொருட்களிலும் பாவங்களிலும் ஈடுபடுகிறவர்களாய் இருக்கிறார்களே. தேவரே, அவர்கள் எல்லாரும் இப்படி கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களிலே கிருபையாய் கிருபையாய் ஆண்டவரே நீங்க விடுதலை செய்து, ஆண்டவரே இன்னைக்கு இருக்கிறதான தவறான பாதைகளில் அவர்கள் போகாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இன்னைக்கு இருக்கிறதான ஆண்டவரை பாவம் செய்வதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் எல்லா விதத்திலும் இருக்கிற இந்த சூழ்நிலையிலே அவர்கள் அதை ஜெயிக்கக்கூடிய தேவ பலத்தை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தந்து நீங்க வழி நடத்தும்படி சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. காத்து கொள்ளுங்க ஆண்டவரை, ஆசீர்வதிங்கப்பா, வழி நடத்துங்க. நன்மையும் கிருபையும் தொடர்வதாக. உமக்கு சோத்திரம். நன்றி, நன்றி அப்பா. நாங்கள் உம்மை சோத்தரிக்கிறோம், 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 சோத்தரிக்கிறோம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுவதற்காய் சோத்திரம். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.